إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மண்ணையும் விண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொன்ன ஒரு கட்டளையை உங்களுக்கு நினைவூட்டியவனாய் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசும் பொழுது, ஃபதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய உபதேசங்கள் யாவும் நிச்சயமாக அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான். மார்க்கம் தொடர்பான அறிவுரைகள், உபதேசங்கள் முஃமின்களுக்கு மத்தியில் சொல்லப்படுமையானால் அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும். அந்த அறிவுரைகளில் இருந்து அவர்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத போது அவர்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. நமக்கு மத்தியில் மார்க்க சம்பவங்கள், மார்க்க செய்திகள் சொல்லப்படுமையானால் ஏற்கனவே நாம் அதை கேட்ட செய்திகளாய் இருந்தாலும், பல உரைகளில் நாம் செவியுற்ற செய்திகளாய் இருந்தாலும், மீண்டும் நாம் அதை கேட்கும் பொழுது நமக்கு அது ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடாது. பேசின தலைப்பையே பேசுறாங்களே என்ற சிந்தனை நமக்கு வந்து விடக்கூடாது. 1000 முறை நமக்கு மத்தியில் சொல்லப்பட்டாலும் தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் உண்மையிலேயே முஃமின்களாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் தொடர்பான செய்திகளை நாம் கேட்கும் பொழுது அதை ஆழமாய் கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயனாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதலில் உரையை நாம் ஆழமாய் கவனிக்கணும். தூக்கத்திற்கு இடமளிக்காமல், வேறு எந்த வீணான காரியங்களிலும் ஈடுபடாமல், அருகாமையில் இருப்பவரிடத்தில் பேசாமல், இமாம் என்ன செய்திகளை சொல்கிறார்களோ அதை ஆழமாய் கவனித்தால் மட்டும்தான் அது ஒரு பயனுள்ள கல்வியாய் அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது கூட, இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித், உனக்கு அருகாமையில் இருப்பவரிடத்தில் வாயை மூடு என்று நீ சொன்னாலும் ஃபக்கத் லகவுத், நீ ஜும்மாவையே வீணடித்து விட்டாய் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த ஜும்மாவினுடைய நேரத்தில் அருகாமையில் இருப்பவர்களிடத்தில் பேசி இதை வீணடிக்காமல், தூக்கத்திற்கு இடமளித்து தூங்கி வீணடித்து விடாமல், ஒரு அரை மணி நேரத்தை இறைவனுக்காக தியாகம் செய்து, தூக்கம் எவ்வளவு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை ஆழமாய் கவனித்து
அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் அது ஒரு பயனுள்ள கல்வியாய் அமைந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கல்வியாக இந்த உரையை இறைவன் நமக்கு ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் மறுமை வெற்றியினை நம்முடைய இலக்காய் வைத்து நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த மறுமையிலே நாம் வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்படும் பொழுது, இந்த உலகத்தில் அதிகமான நன்மைகளை நாம் செய்யணும், நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் நன்மைகளை செய்தால் நாளை மறுமையிலே நம்மால் வெற்றி அடைய முடியும் என்பதுதானே நம்முடைய பதிலாக இருக்கும். மறுமை வெற்றிக்கான வழி என்ன? அதிகமா நன்மைகளை செய்தால் போதும். என்னால் இயன்ற அளவுக்கு நான் நன்மைகளை செய்தால், நல்ல அறங்களில் நான் ஈடுபட்டால் இறைவன் மறுமையிலே எனக்கு வெற்றியை தருவான் என்பது நம்முடைய சிந்தனை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யுதுஹில அஹதன் மின்கும் அமலுல் ஜன்னாம், நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் உங்களை சுவனத்தில் நுழைவிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்துல சொல்றாங்க, நன்மைகளை செய்தால் சொர்க்கம் போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்கல்லப்பா, நன்மை செய்தால் மட்டும் உங்களால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள், நல் அமல்கள் உங்களை சுவனத்திற்குள் நுழைத்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நம்ம இவ்வளவு நாள் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதிகமான நன்மைகளை செய்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்பதுதானே நம்முடைய சிந்தனையாய் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன புதுசா சொல்றாங்க? சஹாபாக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் இதே நிலைமைதானாம்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கும் இதே நிலைதானாம்? நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் உங்களையும் சுவனத்தில் நுழைத்து விடாதாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் அளிக்கிறார்கள், நாம், ஆம், எனக்கும் இதே நிலைதான். நான் செய்யக்கூடிய நற்காரியங்கள் கூட என்னை சுவனத்திற்குள் நுழைத்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப என்னதான் செய்யணும்? மறுமை வெற்றி நம்முடைய இலக்கு, சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் நம்முடைய இலக்கு. நன்மைகளை செய்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சா, நன்மை செஞ்சா மட்டும் சொர்க்கம் கிடைக்காதுன்ட்டாங்க. அப்ப என்னப்பா செய்யறது என்ற ஒரு கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இல்லா ஐயத்த கம்மதனி அல்லாஹ் பி ரஹ்மத்தின் மின்ஹு, இறைவன் தன்னுடைய அருளால் யாரை சூழ்ந்து கொண்டானோ அந்த மக்களை தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய அருளால், தன்னுடைய சிறப்பால், தன்னுடைய பொருத்தத்தால் எந்த மக்களை இறைவன் சூழ்ந்து கொண்டானோ அந்த இறைவனால் அருள் செய்யப்பட்ட மக்களை தவிர வேறு யாராலையும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று நபிகளார் சொல்கிறார்கள். சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இறைவனிடத்தில் அதிகமான அருளை பெற்று தரக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொர்க்கம். வெறும் நன்மையை செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அவ்வளவுதான், நம்ம தொழுதாச்சு நோன்பு வச்சாச்சு நமக்கு சொர்க்கம், அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களின் மூலம் இறைவன் உங்களுக்கு அதிகமான அருளை வழங்கினால் மாத்திரம்தான் உங்களுக்கு சொர்க்கம். தன்னுடைய அருளால் இறைவன் யாரை சூழ்ந்து கொள்கிறானோ அவர்களுக்கு தான் மறுமை வெற்றி. அப்ப இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைச்சாதான் எனக்கு சொர்க்கம் என்று இருக்கும் பொழுது, இறைவனுடைய அருளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கு நமக்கு ஒரு அரியான வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு எதிர்வரக்கூடிய ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா மாதங்களை விடவும் இறைவனுடைய அருள் அதிகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். ஏனைய நாட்களில், ஏனைய மாதங்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கவிருக்கும் அருளை விட ரமலான் மாதத்தில் நாம் எவ்வளவு நற்காரியங்களை செய்கிறோமோ அதற்கு இறைவன் தாராளமாக தன்னுடைய அருளை வாரி வழங்குகிறான். அந்த ரமலான் மாதத்தினை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக
இறைவன் நாடினால் நாம் அனைவரும் சொர்க்கவாசிகள். அந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்தணும். அதுதான் இங்க மெயின் கான்செப்ட். இதற்கு முன்னால் எத்தனையோ ரமலான் மாதம் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் எப்படி கடத்திருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலருக்கு 15 வயசு இருக்கும், சிலர் 30 வயசு இருக்கும், சிலர் 50 கடந்திருப்பார்கள். 40 வருஷம் 30 வருஷம் ரமலான் மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு ரமலான் மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம், இறைவனுடைய அருளை பெறுவதற்காக பாடுபட்டிருக்கிறோம், இந்த உலகத்திற்காக நாம் செலவழித்த நேரங்கள் எவ்வளவு என்பதை சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஏனைய நாட்கள் எப்படி நாம் இருப்போமோ அதை விட கொஞ்சம் அதிகமா ரமலான்ல ஏதாவது ஒரு நற்காரியத்துல ஈடுபடுவோம். அதிலும் குறிப்பா இந்த ஒரு மாசத்துல எப்படியாவது ஒரு குர்ஆனை ஃபுல்லா ஓதி முடிச்சிடணும் என்பது நிறைய பேருடைய இலக்காக இருக்கும். ஆனால் வெறும் குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் ரமலான் மாதம் அல்ல, எல்லா நற்காரியங்களிலும் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். அந்த அளவிற்கு இந்த ரமலான் மாதம் மிகச் சிறந்த அருள்களை மிக்க ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது கூட, இதா ஜா ரமதான், ரமலான் மாதம் வந்து விடுமையானால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னாம், சுவனத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ரமலான் மாதத்திற்கென தனிப்பட்ட ஒரு சிறப்பு ஏனைய மாதங்களுக்கு இல்லை. இந்த ரமலான் மாதத்தை பிரத்யோகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இந்த ரமலான் மாசத்துல இறைவன் சுவனத்தினுடைய வாசல்களை எல்லாம் திறந்து விடுகிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மற்ற நேரங்களில் மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை விட ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மைகள் இருக்கிறது. நாம் சுவனத்திற்கு இலகுவாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நரகத்தை விட்டு இலகுவாக நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், இது மக்களுக்கு நேர்வழி காட்டும் என்று இந்த திருமறை குர்ஆன் வசனம் அருளப்பட்ட மாதமாக இந்த ரமலான் மாதம் இருப்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருமறை எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வேதம். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனை நாம் ஒரு அருட்கொடையாக அருளியிருக்கிறோம். திருமறை குர்ஆன் நமக்கு எல்லாம் ஒரு அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அருட்கொடையை இறைவன் அருளிய ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், உங்களில் யார் இந்த மாதத்தை அடைவாரோ ஃபல்யஸும், அவர்கள் நோன்பு வைக்கட்டும் என்று இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு என்கின்ற ஒரு வணக்கத்தை பிரத்யோகமாக இறைவன் வைப்பதற்கு நமக்கு கட்டளையிடுறான். 30 நாள் 29 நாள் முழுவதுமாக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். ஏதாவது ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் ஏனைய நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நோன்பு என்கின்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் இந்த மாதத்துல நமக்கு கடமையாக்குறான். எதுக்காக? என்ன காரணம்? நோன்பு நேரத்தில் வயிறு நிரம்ப சஹர் வேளையில் உண்பதற்காகவா? பள்ளி வாசல்ல இஃப்தாருடைய நேரத்துல வகை வகையான உணவுகள் இருக்கும், நோன்பு கஞ்சி இருக்கும், பேரிச்சம்பழம், வடை, பஜ்ஜி எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் உண்டு கழிப்பதற்காகவா? எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது? இறைவன் தன் திருமறை குர்ஆனிலே அழகாய் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமை. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயம் கடந்து சென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நோன்பு கடமையாய் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நோன்பு கடமை. என்ன காரணம் தெரியுமா? எதற்காக தெரியுமா? சஹர் நேரத்தில் நன்றாக உணவு உண்பதற்கு அல்ல, இஃப்தாருடைய நேரத்தில் வயிறை நிரப்புவதற்கு அல்ல, புத்தாடை அணிவதற்காக இல்லை,
இந்த நோன்பிற்கான பிரதானமான காரணத்தை இறைவன் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அனைவரும் என்னை அஞ்ச வேண்டும் என்பதற்காக, நீங்கள் இறையச்சவாதிகளாய் மாற வேண்டும், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாய் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டான். வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்த நோன்பை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருப்பதற்கான ஒரே காரணம், நாம் இறையச்சவாதிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக. நாம் இவ்வளவு நாட்கள் எத்தனையோ ரமலான் மாதத்தை கலந்திருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? முன்பு இருந்ததை விட இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாய் நாம் மாறிவிட்டோமாம்? கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே சீர்தூக்கி பாருங்கள். எவ்வளவோ ரமலானை நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த ரமலான் மாதங்களிலே நாம் பெற்ற பாடங்கள் என்ன, நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன? ரமலான் மாதத்துல இறையச்சம் தலைக்கு மேல அதிகமா இருக்கும். அதுவே அந்த ரமலானை கடந்து விட்டால் இறையச்சத்துக்கும் நமக்கு ரொம்ப தூரமா போயிடும். பேசும்போது பொய் பேசுவோம், வியாபாரத்தில் பலவிதமான ஏமாற்றங்கள், ஏமாத்தி பொருளை விற்கிறது, இப்படி மார்க்கம் தடுத்த காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்து விடுவோம். இது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் இறைவன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு ஒரு தேர்வு கூடமாய் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ரமலானிலே நீ எந்த அளவிற்கு சரியாய் நடந்து கொள்கிறாயோ அதே மாதிரிதான் ஏனைய நாட்களிலும் நீ நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம். இந்த இறையச்சத்தினால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சிறப்புகள் கிடைக்கிறது தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யார் இறைவனை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய நேசத்தை விட்டு வேறு என்னங்க தேவை? இறைவனே ஒருவரை நேசித்து விடுவாரே, ஆனால் அதற்கு மேல அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுமா? இறை நேசத்தை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? எவ்வளவு சிறப்புகள் தெரியுமா? இறைவன் யாரை நேசித்து விட்டானோ அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்மை எல்லாம் மேய்ச்சி நிற்க வைக்கிறது. அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்து விடுகிறான். இதா அஹப்பல்லாஹு ஃபுலானாம், இறைவன் ஒரு அடியாரை நேசித்து விடுவானே ஆனால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து விட்டு இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானாம், அல்லாஹ் இன்னாரை நேசித்து விட்டான், ஃபஅஹ்பிபுஹு, ஜிப்ரீலே நீரும் இவரை நேசிக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளை. ஃபயுஹிப்புஹுல் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை நேசித்து விடுவார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடத்துல வருவாங்களாம். இறைவன் இன்னாரை நேசித்து விட்டான், நானும் நேசிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை போட்டான், நானும் நேசிச்சிட்டேன், எனவே நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும். வானுலகில் இருக்கக்கூடிய அத்துணை கோடி மலக்குமார்களும் அந்த ஒரு மனிதரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படியே இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகி பூமிக்கு வரும். இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி மாணவர்கள் இருப்பார்கள். அந்த எல்லா மலக்குமார்களும் இறைவன் யாரை நேசித்தானோ அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய அருள் நம்மை சூழ்ந்திருக்கும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றால் நாளை மறுமையிலே வெற்றி அடைவதற்கு இறைவனுடைய நேசத்தை தவிர வேற என்ன நமக்கு தேவை? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மறுமை நாள் எவ்வளவு கடுமையானது என்பது நமக்கு தெரியும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு நாள். வ உம்மிஹி வ அபீ, தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு நாள். எல்லா மக்களும் அச்சத்திலே மூழ்கி இருப்பார்கள். அந்த நேரத்துல இறைவனால் நேசிக்கப்பட்டவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்ன அவுலியா அல்லாஹ், இறைவனுடைய நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், மறுமையிலே அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலையும் இல்லாமல் இருப்பார்கள். ஒட்டுமொத்த உலக மக்களும்
அச்சத்தில் பயத்தில் மூழ்கி இருக்கும் நேரத்தில் இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள். அந்த இறை நேசத்தை பெற்று தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே பிரத்யேகமாக இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன? இறுதி 10 நாட்கள் ஒற்றை படை இரவுகள். இதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் நாம் திருமறையை அருள்மறை குர்ஆனை அருளினோம். வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இறைவன் கேள்வி எழுப்பிவிட்டு, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஒற்றை இரவு என்பது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தில் அதிகமான இஸ்லாமியருடைய புரிதல் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு சமம், இப்படித்தான் நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் பயன்படுத்தக்கூடிய வாசகம் அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான் புரியுதா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிமம் 1000 மாதம், 1000க்கு குறைவாக இல்லை. ஆனால் 1000க்கு அதிகமாக எவ்வளவு நாளும் இருக்கலாம். 1001, 1010, 10,000, 1,00,000, 10,00,000, 1,00,00,000, தான் நாடியோருக்கு இறைவன் கணக்கே இல்லாமல் கூலி வழங்குவான் ஒற்றை இரவில். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! ஒரு இரவை நாம் பிடித்து கொண்டால், அந்த ஒரு இரவை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தினால், பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, அந்த அருள்களை, கூலிகளை அந்த ஒற்றை இரவில் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேற எந்த சமுதாயத்திற்கும் இறைவன் வழங்காத ஒரு அற்புடை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு! வீணடிக்கலாமா? எத்தனையோ ஆண்டுகள் நாம் கடத்தியதை போன்று இந்த ஆண்டும் ரமலானை வீணாக நாம் கடத்தி விடலாமா? இருக்கிறதுல யார் அதிகமான நன்மைகளை செய்திருப்பார்? இந்த உலகத்துல நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்து அதிகமான நற்காரியங்களில் ஈடுபட்டவர் அதிகமான நன்மைகளை செய்திருப்பார். உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கு நெருக்கமான ஆண்டுகள் வாழ்ந்தாங்களா இல்லையா? 950 ஆண்டுகள் கிட்ட வாழ்ந்தாங்க. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? திருமறை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்துல சொல்றாங்க, இன்னி தஅவுது கௌமி லைலா வனஹாரா, பகல் நேரம் என்று பாராமல், இரவு நேரம் என்று பாராமல், எல்லா நேரங்களிலும் என்னுடைய சமுதாயத்தை உன் மார்க்கத்தை நோக்கி நான் அழைத்தேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை. பிரச்சார பணி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவர்களுடைய பிரச்சார பணியில ஒரு தூசு கூட நம்மளால செய்ய முடியாது. பகல் நேரம் என்று பார்க்கவில்லை, இரவு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் என்று பார்க்கவில்லை, இரவு பகல் பாராமல் முழுக்க முழுக்க மக்களை மார்க்கத்தை நோக்கி அழைத்தார்கள். எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்திருப்பார்கள், எவ்வளவு நற்காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். தூதராக வேற இருந்திருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் விட சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூராம், இறைவனால் நன்றி மிக்க அடியார் என்று சிறப்பு பெயர் சூட்டப்பட்ட ஒரு இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் நம்மளை பத்தி சொல்லும் போது, இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவன். அல்லாஹ் நமக்கு தர ஒரு பட்டம். ஏன் தெரியுமா? இறைவன் நமக்கு அவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறான். சரியான முறையில் நாம் நன்றி செலுத்தி முடிக்கவில்லை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் நன்றி மிக்க அடியார் என்று சிறப்பு பெயர் சூட்டப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சிறப்பு! அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் போவாங்களாம், எனக்காக அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்க, சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூராம், நன்றி மிக்க அடியார்னு இறைவனால் பெயர் சூட்டப்பட்டவர்கள் நீங்கள், உங்களுடைய இறைவனிடத்தில் சொல்லி கொஞ்சம் பரிந்துரை செய்ய மாட்டீங்களா? அப்படி கேட்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களாம், இன்ன ரப்பி, என்னுடைய இறைவன், கதிபல் யௌம், இன்றைய தினம் பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்கிறான், லம் யக்லப் கப்லஹு மிஸ்லஹ்,
இதற்கு முன்னால் அவன் இப்படி கோவப்பட்டதே இல்லை. இஸ்லாம், இதற்கு பிறகும் அவன் இப்படி கோவப்பட மாட்டான். நப்சி நப்சி, என் நிலைமை என்னன்னே எனக்கு தெரியலப்பா, இதுஹபு இலா கைரி, வேற யார்கிட்டயாச்சும் போயிருங்க. சொல்றது யாரு? இரவு பகல் பாராமல் மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர், இறைவனால் நன்றி மிக்க அடியார் என்று பெயர் சூட்டப்பட்டவர், மறுமையிலே புலம்புவார், என்னுடைய நிலை என்னவென்றே எனக்கு தெரியவில்லை, வேற யார்கிட்டயாச்சும் போயிருங்க. அவருக்கே இப்படி ஒரு நிலை என்றால் சாதாரண மனிதர்களாகிய நாம் நம்முடைய மறுமை நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டாமாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நன்மைகளுக்கு, நல்லறங்களுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறப்பு மிக்க ஒரு இரவை நாம் அடையவிருக்கிறோம். இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்குமான்னு தெரியல, ஆனா அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தினால் இறைவனுடைய அருளை பெற்று மறுமையிலே அச்சமற்று நாம் இருக்கலாம். வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். ஷைத்தானை ஒரு படிப்பினையாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவனுக்கு மாறு செய்து விடுகிறான். கியாமத்து நாள் வரைக்கும் அவகாசம் கேட்கிறான், வாய்ப்பு கேட்கிறான். இறைவனால் வாய்ப்பளிக்கப்படுகிறான். அந்த வாய்ப்பை ஷைத்தான் எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறான் பாத்தீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா பாவமான தீமையான காரியங்களுக்கும் முக்கிய காரணம் யாரு? ஷைத்தான் தானே. அப்ப எந்த அளவுக்கு ஷைத்தான் இறைவனிடமிருந்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துகிறான்? பாவத்திற்காக, தீமைக்காக, மக்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவான் என்றால், நாளை மறுமையிலே வெற்றி அடைவதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, சுவனத்திற்குள் நுழைவதற்கு ரமலான் என்கின்ற இந்த வாய்ப்பை நாம் எப்படி சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு நீங்களே சிந்தித்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.